நேத்திக்கு கம்பு இட்லிக்கு மாவு அரைச்சிருந்தேன். அது நைட்டு இட்லி ஊற்றிட்டு மிச்சம் மாவு கொஞ்சம் தான் இருந்தது. அது வந்து பத்தாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பணியாரமாக செஞ்சுக்குவோம் அப்படின்னு காய்கறிலாம் நறுக்கி போட்டு மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது மாவு பத்தாது 4 பேருக்கு. சரி, இது கூடவே கொஞ்சம் ரவா பொங்கல் செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தேன். திரும்ப பாசிப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பொங்கலும் ரெடி பண்ணிக்கிட்டேன். நேத்தி கம்பு இட்லி செய்யும்போது அது கூடவே பூண்டு சட்னி செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் சட்னியை காலி பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குன்னு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எல்லோரும். திரும்ப கொஞ்சம் தான் மிச்சம் இருந்துச்சு. மிச்சம் இந்த பூண்டு சட்னி கூட கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன். பட்டை மிளகாய் போட்டு தான் தேங்காய் சட்னி அரைச்சேன். இந்த பணியாரத்துக்கு அந்த பட்டை மிளகாய் தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த பொங்கலுக்கும் அது நல்லாயிருக்கும். 2த்துக்கும் ஏற்ற மாதிரி தான் அந்த பட்டை மிளகாய் தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. 2த்துக்குமே ரொம்ப அருமையாக இருந்தது இந்த சட்னி. கம்பு இட்லி பூண்டு சட்னி ரெசிபி வீடியோ நாளைக்கு நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி